பில்டிங்ல போராட்டம் பண்ண எல்லாருமே நாங்க அப்படியே தான் இருக்கோம். இன்னும் வேலைக்கு யாரும் ஜாயின் பண்ணல. அவரை வந்து பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க தானே சொன்னீங்க முதலமைச்சர் ஐயா, நீங்க தானே சொன்னீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. உங்க வாக்குறுதி படி தானே நாங்க கேள்வி கேட்டோம். ஆனா அவர் 4 வருஷம் ஓடி அவர் எதுவுமே செய்யல. அமைச்சர் சேகர் பாபு ஐயா வந்து பேசுனது எங்களுக்கு உண்மையிலுமே மன வருத்தத்துக்கு நாங்களாம் ஆளாயிருக்கிறோம். நாங்க என்ன கேக்குறோம், எங்களுடைய பழைய பணி நிலைமைய எங்களுக்கு திருப்பி கொடுங்க தான் நாங்க கேக்குறோம். என்னால பேச கூட முடியல, எங்களுக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. உங்களுடைய ஆட்சியில எல்லாருமே போலீஸ் வேன்ல ஏத்துவீங்களா? அடுத்த வாட்டி நீங்க ஆட்சிக்கு வர வேணாவா? நாங்க ஓட்டு போட்டதானே ஐயா நீங்க அடுத்த வாட்டி வருவீங்க? எல்லா தூய்மை பணியாளரும் இன்னும் அப்படியே தான் இருக்கோம். ரிப்பன் பில்டிங்ல போராட்டம் பண்ண எல்லாருமே நாங்க அப்படியே தான் இருக்கோம். இன்னும் வேலைக்கு யாரும் ஜாயின் பண்ணல. என்னன்னா நாங்க 13 நாள் அங்க போராட்டம் பண்ணியிருந்தோம். ரிப்பன் பில்டிங்ல போராட்டம் பண்ணியிருந்தோம். அடுத்த கட்ட போராட்டம் என்ன, எங்களை வந்து முட்டுக்கட்டா வந்து அந்த போராட்டத்தை கலைச்சிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்து ரொம்ப தடியும் ரொம்ப இதுவாகிட்டு அதுல கோர்ட்ல கேஸ் அது இது போயிட்டு இருந்துச்சு. அடுத்த கட்டம் வந்து எங்களை பாரதி தோழர் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவரை வந்து பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அட்வொகேட் எங்க கிட்ட பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்ட்டு முடக்கி வச்சிருந்தாங்க. முதல்வர் ஐயாக்கு நாங்க ஒரே வார்த்தை தான் சொல்லிக்கிறோம், எங்க வேலையை எங்களுக்கு திரும்பி கொடுங்க ஐயா. நாங்க வேற எதுவுமே கேட்கல ஐயா. எங்களை எங்கேயுமே போராடவும் விட மாட்டீங்க. இந்த மாதிரி எங்க போராடினாலும் போலீஸ்காரங்களை தான் முதல்ல அமைச்சிருக்கீங்க. போலீஸ்காரங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா அவங்களும் எங்களை பாதுகாப்பு தான் கொடுக்குறாங்க, தூக்கிட்டு வந்து அங்கங்க போட்டுடுறாங்க. நாங்க என்னதான் பண்றது? எங்களுடைய வேலைக்கு வாழ்வாதாரத்துக்கு என்னதான் ஒரு அர்த்தம்? எங்களுக்கு அவர் முதல்ல ஆட்சிக்கு வரும்போது அவர் கொடுத்த வார்த்தை என்ன, வாக்குறுதி என்னன்னு சொன்னா, நான் அரசியலுக்கு வந்தால் முதல் தூய்மை பணியாளர்களுக்கு நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொன்னதை செய்வாருன்னு நாங்க நம்பினோம். ஆனா அவர் 4 வருஷம் ஓடி அவர் எதுவுமே செய்யல. எங்க சைடு அவர் வராது இருந்தாலே பரவாயில்ல. இடையில எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணோம் மறியல் பண்ண போற இடத்துல 2 மாசமா நாங்க லோல் போடுறோம். எங்களுக்கு கொடுத்து தாங்க கூட 10 ரூபாய் கொடுக்க ஆள் இல்ல. இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி போயிட்டு மே தினம் அன்னைக்கு நம்ம எல்லாருமே கூடி பேசி நம்மளுக்கு வாழ்வாதாரம் வேணும் இல்லைங்களா. ஒரு மாசம் சம்பளம் போயிடுச்சு. இந்த மாசம் 1ஆம் தேதி எங்களுக்கு 5ஆம் தேதி சம்பளம் வரணும். அந்த சம்பளம் வரல. அதனால நாங்க என்ன பண்ணோம், போயிட்டு மே தினம் அன்னைக்கு எல்லாரும் கூடி பேசி நம்மள என்ன எதனா பண்ணலாம், அவரை தான் நம்மள பேச விடலையே, நம்மளாவது எதனா பண்ணலான்னு பேசுறதுக்கு போனா அங்க பேச விடாது. எங்களை அராஜகமா அடிச்சு கூட்டின்னு போயிட்டு கையெல்லாம் ஒரு லேடிஸ் மேரின்றவங்களை கையை கிழிச்சு ஹாஸ்பிட்டல் அவங்கள அட்மிட் பண்ணிட்டு எங்களை இட்டுன்னு போய் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, விட்டுட்டோம். நாங்க மறுபடியும் என்ன பண்ணோம், சரி மறுபடியும் இதே தொல்லை கொடுத்துன்னு இருக்காங்களே, நம்ம இப்படி நம்மளும் அவங்களும் நம்ம இது பண்ணக்கூடாது, அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், எல்லாருமே போயிட்டு உண்ணாநிலை போராட்டத்துல இறங்கலாம். எங்களுக்கு சம்பளம் வரலையே, இந்த மாசம் என் வாடகை கொடுக்க முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் புருஷன் இல்லை, எனக்கு புள்ள குடிக்காரன், நான் எல்லாரையும் வச்சு நான் ரொம்ப சமாளிக்கிறேன். நாங்க என்ன கேக்குறோம், எங்களுடைய பழைய பணி நிலைமைய எங்களுக்கு திருப்பி கொடுங்க தான் நாங்க கேக்குறோம். ஆனா நீங்க இப்ப புதுசா வந்திருக்க ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய ராம்கி கான்ட்ராக்ட்ன்றத ஒண்ணு உள்ள இறக்குறீங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு அச்சுறுத்தலை தருது. ஏன்னா அதுல எந்த ஒரு பணி பாதுகாப்புமே கிடையாது. நாங்க நிரந்தரமான வேலையும் அதுல அடைய முடியாதுன்றதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வருத்தமும் கூட. தானசிட்ல வந்து ஒரு இடத்துல வந்து கல்யாண மண்டபம் வந்து அந்த இடத்துல வந்து அடைச்சு வச்சுட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க சார்பா நாங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போனாதான் நாங்க அவங்கள வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதால நாங்க எல்லாருமே வெளியே வந்துட்டோம். ஆனா அவங்கள விடுறதா இல்ல, நாங்க அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம்னு தெரிஞ்சு அவங்கள இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆதம் பக்கத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணோம்? எங்க வேலைக்காக தானே. எங்க தோழர் வீட்டுல, எங்க கூட தூய்மை பணியாளர் பண்ற ஒரு தோழர் வீட்டுலதான், அவரோட சொந்த வீட்டுல மேல ஒரு சின்ன ரூம்ல அந்த 13 தோழிகளும் உட்கார வச்சு நாங்க உண்ணநிலை போராட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து நாங்க பண்ணோம். ஆனா அதுக்கு கூட வாய்ப்பு இல்ல. எங்க வீட்டுல பண்றதுக்கு நாங்க யாருக்கிட்ட அனுமதி கேட்கிறோம்? மின்ட்ல இருந்து பொஷவாக்கத்துல இருந்து எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு லாஸ்ட்ல அம்ஜிகரை சத்தத்துல எடுத்துன்னு போட்டுட்டு நைட்டு 12 மணிக்கு எங்களை நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க என்ன சொன்னோம், நாங்க போக மாட்டோம். எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணீங்க? நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்னு. இல்ல உங்களை கோர்ட்டாண்ட இட்டுன்னு வர சொன்னாங்க, அதான் சொன்னாங்க. நாங்க என்ன பண்ணோம், நாங்க போக மாட்டோம். இப்ப 12 மணிக்கு எந்த கோர்ட்டு திறந்து வச்சிருப்பாங்க, எந்த ஜட்ஜி இருக்கிறாங்கன்னு. இல்ல உங்களை கோர்ட்டாண்ட எக்மல் கோர்ட்டு சொல்லிட்டு லாஸ்ட்ல எங்களை ஹைகோர்ட் இட்டுன்னு வந்து விட்டாங்க. அதோட நான் கரெக்டா 2 மணிக்கு எங்களை ஹைகோர்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. காலையில திருப்பி நாங்க உண்ணாநிலை போராட்டம் ரிபல் பில்டிங் பேக் சைட்ல 2ஆம் நாள் போராட்டம் சொல்லிட்டு தொடங்கணும். அங்க இருந்து இட்டுன்னு போயிட்டு இங்க பொஷோக்கம் சத்தத்துல போட்டாங்க. 13 தோழர்களும் உண்ணாநிலை தோழர்களும் இட்டுன்னு போட்டுட்டு அங்கேயும் ஜனம் கூடுதுன்னு சொல்லிட்டு திருப்பி அங்க இருந்து இட்டுன்னு வந்து இங்க 13 தோழர் மட்டும் உண்ணாநிலை தோழர் மட்டும் உள்ள இருக்கிறாங்க. நான் அவங்களே வெளியே விடாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். நாங்க ஏதாவது பேசிட்டோம்னா மட்டும் இதை பேசுறீங்க அதை பேசுறீங்கன்றீங்க.
ஆனா எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க எதுக்கு பறிக்கிறீங்க? எங்கேயோ இருக்கிற ராம்கி காருக்கு நீங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. நாங்க 15 வருஷமா இங்க வேலை செய்யறோம். எங்களை பார்க்கலாமே, எங்களுக்காக கொஞ்சம் இறக்கப்படலாமே. இதுக்கு மேலேயும் கெஞ்சி கேக்குறதுக்கு எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. ஆனா எங்க தோழரை தயவு செஞ்சு பேச விடுங்க. 23,000 தர உங்களுக்கு ராம்கில வந்துருங்க, 25,000 கொடுத்து அவங்க கையில யார் சேர்றவங்க கையில 25,000 கொடுத்து 23,000 உங்களுக்கு சம்பளம் தர அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு ஆனா போய் வேலைக்கு போய் கையெழுத்து போட்டு வேலைக்கு போனா அவங்க கையில போயிட்டு 16,000 ரூபான்னு சொல்லிட்டு பேப்பர் கொடுத்துருக்காங்க. 16,000 ரூபாய் பேப்பர் கொடுத்து இந்த மாசம் சம்பளமும் அவங்களுக்கு 16,000 தான் விழுந்திருக்குது. ஆனா 21,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்களை 25,000 கொடுத்து கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன சார்? நாங்க வேலை செய்யறோம், எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க, NULM ஸ்டாப்பா விடுங்க, இல்ல எங்களை வந்து பணி நிரந்தரம் படுத்துங்க. இந்த ரெண்டுத்துல எதனா ஒண்ணு பண்ணுங்க ஐயா. நாங்க ரொம்ப தாழ்மையோட கேக்குறோம். நாங்க இல்லாத பட்டவங்க, எங்களுக்கு யாருமே உதவி இல்லை ஐயா. எங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. உங்களை நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டோம். எங்களை இந்த நிலைமையில உட்கார வைக்கிறீங்களே. சேகர் பாபா ஐயா சொல்றாரு, எங்களுக்கு காது கேட்கல, துப்புரவு பணியாளரா எங்களுக்கு காது கேட்கலன்றாங்க. அந்த நியூஸை பார்த்துட்டு எனக்கு மனசே கஷ்டமா இருக்குது. இது யாருக்கிட்ட நாங்க போய் சொல்றது? முதலமைச்சர் ஐயா, நீங்க தான் எங்களுக்கு எந்த உதவி பண்ணணும் ஐயா. என்னால பேச கூட முடியல, எங்களுக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குது. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நாங்க கேக்குறோம், எங்க வாழ்வாதாரத்துக்கு நாங்க போராடுறோம். நாங்க இப்படியே ரோடா பிளாட்ஃபார்மா உட்கார்றதுதான் எங்களுக்கு வேலையா? எங்களுக்கு வேலையை கொடுத்தா நாங்க போய் கஷ்டப்படுறோம் தானே ஐயா சொல்றோம். நீங்க தானே சொன்னீங்க முதலமைச்சர் ஐயா, நீங்க தானே சொன்னீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. உங்க வாக்குறுதி படி தானே நாங்க கேள்வி கேட்டோம். நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னங்க ஆச்சு? எங்க நிரந்தர பணி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம். வேற எதுவுமே நாங்க கேட்கல. நிரந்தர பணி கூட எங்களுக்கு வேணாங்கய்யா. எங்க வேலை பழைய வேலை 23,000 ரூபாய் சம்பளத்தோட உங்களுக்கு வேலை இருக்குது, நீங்க போங்கன்னு சொல்றது. அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நீங்க ஏங்க இவ்வளவு தயங்குறீங்க எங்களுக்கு தெரியல. எங்க கிட்ட கூப்பிடுங்க, எங்க கிட்ட பேசுங்க, எங்க தூய்மை பணியாளரை நிக்க வச்சு பேசுங்க. நீங்க பண்றது தப்பு, நீங்க போராடுறது தப்பு, நீங்க வன்முறையை தூண்டுறீங்க, இது மாதிரி பண்ற பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா பண்றீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்களை பார்த்து பேசுங்க, எங்க கண்ணை பார்த்து பேசுங்க. எங்க கஷ்டத்தை குறைக்க நீங்க கேளுங்க நேரடியா. ஏன் நீங்க அதை கேட்க மாட்டீங்க? ஏன் முன்வரவே? இன்ன வரைக்கும் எங்களை வந்து CM ஐயாவுல வந்து எங்களை பார்க்கவே கிடையாது. உங்களுடைய ஆட்சியில எல்லாருமே போலீஸ் வேன்ல ஏத்துவீங்களா? அடுத்த வாட்டி நீங்க ஆட்சிக்கு வர வேணாவா? நாங்க ஓட்டு போட்டாதானே ஐயா நீங்க அடுத்த வாட்டி வருவீங்க. எங்களுக்கு ஐயா செஞ்சாருன்றதுக்கு நாங்க எந்த உறுதி எடுத்துக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு செய்யுங்க. நாங்க கேக்குறது எதுவுமே கேட்கல, உங்களை தாழ்மையா கேக்குறேன். உங்க காலில் விழுந்து நாங்க கேட்கிறோம். எங்க வாழ்வாதாரம் உங்க கிட்ட இருக்குது, எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க. நாங்க எல்லாரும் ஸ்டாப்பா இருக்க விரும்புறோம். ராம்கி காட்டுற தயவு செஞ்சு எங்களுக்கு வேணாம். 13 நாள் அந்த அப்பயும் வந்து பார்க்க கிடையாது. ஏன் அதை செய்ய மாட்டீங்க? எங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பா வேணும். 2 மாசமா நாங்க இருக்கிறோம். அடுத்த மாசம் என்ன நிலைமைன்னு தெரியல, எத்தனை உயிர் போகணும்னு தெரியல. பசியும் பட்னியா வீட்டுக்கும் போறதுல ரோட்ல தான் கிடக்குறோம். இந்த மண்ணை போட்டு அந்த ரோடு, அந்த மண்ணை போட்டு அந்த ரோடாவே சுத்திட்டு இருக்கிறோம். நாங்க கூட்டிட்டு போகும்போது தாழ்மையா போலீஸாருங்க எல்லாருமே வாங்க, உங்களை நாங்க கவனிச்சுக்கிறோம், பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போறோம். ஆனா நடுராத்துல நேத்து 1:30 மணிக்கு எங்களை பாரிஸ்ல நடுரோட்ல இறக்கி வச்சுட்டு போனாங்க. பெண்களை 62 பேர். நாங்க எங்க போவோம்? அமைச்சர் சேகர் பாபு ஐயா வந்து பேசுனது எங்களுக்கு உண்மையிலுமே மன வருத்தத்துக்கு நாங்களாம் ஆளாயிருக்கிறோம். என்னன்னா, உங்களுக்கு விஷயம் தெரியாமலே இருந்துட்டு இருந்தா கூட தெரியலன்ட்டு நாங்க ஒரு மனத்திட்டோட இருந்திருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சோம் நாங்க அதை பத்திலாம் எங்ககிட்ட பேசாதீங்கன்றீங்க, எங்களுக்கு காது கேட்கலன்ற ஒரு வார்த்தையை சொல்றீங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப மனசு, நாங்க எல்லாம் உங்களை நம்பிதான் நாங்க ஓட்டு அளிச்சோம். இங்க ஆலந்தூர் இதுல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க சத்திரத்துல. அங்க வந்து நாங்க இப்ப எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கணும். மறுபடியும் சொல்றேன், அவங்க 13 பேரும் எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு பக்கத்தோடனே நாங்க இருப்போம். எங்களுக்கு வசமா அவங்க இருக்கிறாங்க. இந்த வேலை தவிர எல்லாம் ஸ்டாப்பா இருக்கத்தான் நாங்க விரும்புறோம். ஆனா எங்க சம்பளத்தை கொடுங்க, எங்க வேலை கூட எங்க நேர நிரந்தரமா கொடுங்க. கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், எங்களையும் எங்க அண்ணனையும் எதுவுமே நீங்க பண்ண நினைக்காதீங்க. நாங்க எல்லாமே இதுக்காகத்தான் இருக்கிறோம். எங்க அண்ணன் மேல இப்ப 13 கேஸ் எதுக்கு வரோம் ஐயா? அவர் எங்களுக்கு போராடுறாரு. 13 கேஸ் வரும். எந்த கேஸுமே தள்ளுபடி பண்ணுங்க. எங்களுக்கு வேலை வாழ்வாதாரம் வேணும், எங்களுக்கு வேலை வேணும், அவ்வளவுதான்.